கோவை பிரேஷிதா கம்யூனிகேஷன்ஸ் தர்மபுரி கார்மேல் தியான மையத்தோடு இணைந்து இறை மக்களுக்காக வழங்கும் நற்செய்தி முரசம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு தெய்வமே இறைவா, இந்த நாளுக்காகவும் இந்த நாளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி கூறி உம்மை ஸ்துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் உமக்கு தருகிறோம். உம்முடைய ஆசீரால் இந்த நாளை நிரப்பும். உமது திருவுளப்படி இந்த நாளில் எங்கள் செயல்பாடுகள் அமையவும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆண்டவரே, இன்று நாங்கள் சந்திக்கிற நபர்களிடம் நாங்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் நடந்து கொள்ளவும் எங்களில் அவர்கள் உம்மை காணவும் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, கருணையே உருவான இறைவா, கடந்த 1 வருட காலமாக நிலவுகிற கொரோனா பயங்களும் லாக்டவுனிலே மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் தவித்து தங்கள் சொந்தங்களை இழந்து சம்பாதிக்க வழி இல்லாமல் தவிக்கும் மக்களை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வறுமையோடு போராடுகிற மக்களை சமர்ப்பிக்கிறோம். ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களை கண்ணீரோடு உம் பாதத்திலேயோ சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, மனம் இறங்கும். நீர் இரக்கத்தின் ஆண்டவர் அல்லவா? தாவீதின் குமாரனே, என் மீது மனம் இறங்கும் என்று வழியோர குருடன் மீது நீர் மனம் இறங்கினீர் சுவாமி. அதுபோல ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை நோக்கி பார்க்கிற மக்கள் மீது இரக்கமாயிரும். பிலிப்பியர் 4:19 படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்ற இறை வார்த்தையின்படி அநேக தேவைகளோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மக்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மனம் இறங்கும் ஆண்டவரே, அவருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி தாரும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வே. வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பே. உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வே. உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவே. என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள். உமது முன்னிலையில் இடறி விழுந்து அழிவார்கள். நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர். வெற்றினத்தாரை கண்டித்தே. பொல்லாரை அழித்தே. அவர்களது பெயர் இனிராதபடி அடியோடு ஒழித்துவிட்டே. எதிரிகள் ஒளிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள். அவர்களின் நகர்களை நீர் தரைமட்டம் ஆக்கினீர். அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று. ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீற்றிருக்கின்றார்.
நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைத்திருக்கின்றார். உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவார். மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கூறுவார். ஒடுக்கப்படுவோர்க்கு ஆண்டவரே அடைக்கலம். நெருக்கடியான வேளைகளில் புகலிடம் அவரே. உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. சீயோனில் தங்கியிருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறிவியுங்கள். இன்று பிப்ரவரி திங்கள் 26ஆம் நாள் திருச்சபை புனித அலெக்சாண்டர் அடிகளாரின் திருவிழா கொண்டாடுகிறது. நற்செய்தி வாசகம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசு நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 20-26 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிய விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரியையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் காணிக்கை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களது ஜெபம் ஆண்டவருக்கு ஏற்ற ஜெபமாக இருந்ததில்லை. ஏனென்றால் சகோதரனை முட்டாள் என்று அழைத்தும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமலும் சகோதர சகோதரிகளை அறிவிலே என்று அழைத்தும் அவர்கள் ஒரு சில விதிமுறைகளுக்கு பாரம்பரியங்களுக்கு ஏற்றார் போல ஜெபித்தார்கள். ஆனால் அவர்களது ஜெபத்திலே இறையன்பு கிடையாது, பிறரன்பு கிடையாது. ஜெபத்திலே அடங்கி இருக்க வேண்டிய ரெண்டு உண்மைகள் தான். ஒன்று இறை அன்பு. நான் ஜெபிக்கும் பொழுது என்னோட உள்ளத்திலிருந்து அன்பு பெருகணும். என்னோட உள்ளம் அன்பினால் பற்றியணும். ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய அன்பு என்னுடைய ஜெபம் வழியாக என்னுடைய சகோதரனுடைய குறைகளை மன்னித்து
அவர்களை அரவணைக்கின்ற ஒரு அபிஷேகம் என்னுடைய ஜெபம் வழியாக புறப்பட வேண்டும். கடவுளை அன்பு செய்யணும், சகோதரனை அன்பு செய்யணும். அப்படிப்பட்டவர்கள், அப்போ ஆழமான ஜெபத்திற்கு கடந்து வருகிறவர்கள், உண்மையான காணிக்கை செலுத்துகிறவர்கள், உண்மையான ஜெபம் செய்கிறவன் தன்னுடைய சகோதரனை பார்த்து முட்டாளே என்று சொல்ல மாட்டார், அறிவிலியே என்று அழைக்க மாட்டார். ஜெபம் செஞ்ச பிறகு சகோதரனை அறிவிலியே என்று அழைத்தால் அவனுடைய ஜெபம் உண்மையான ஜெபம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை முத்தமிட்டு காட்டிக் கொடுக்க வந்த யூதாசிடம் நண்பனே என்றுதான் அழைத்தான். அவன் உள்ளத்திலே கோபத்தோடு வருகிறார், எரிச்சலோடு வருகிறார், அன்பின் அடையாளத்தை சதியின் அடையாளமாக மாற்றுகிறார். இருந்தும் இறைமகன் என்ன சொல்றா? நண்பனே என்று அழைத்து அவனை கட்டி தழுவுகிறார். இதுதான் உண்மையான ஜெபம். உன் சகோதரன் உனக்கு எதிராக துரோகம் செய்ய வரும் பொழுதும் நண்பனே என்று அழைத்து அவனை வரவேற்கின்ற அன்பு நிறைந்த ஜெபம். இந்த ஜெபம்தான் ஆண்டவருக்கு பிடித்த ஜெபம் என்று ஆண்டவர் இன்று இறைவசனத்திலே வெளிப்படுத்துகிறார். ஆதலால் நமது ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக மாறட்டும். ஒரு சில காணிக்கைகள் மட்டும் செலுத்துவது, ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுவது உண்மையான ஜெபமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை நெஞ்சில் ஏற்றுக்கொண்டு இருகரங்களும் விரித்து பிடித்து சகோதரனோடு இணைக்கப்படுகிறது தான் உண்மையான ஜெபம். அதனால நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை மிகுதியாக நேசிக்க, என் சகோதரனுடைய தேவைகளில் அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு துணை புரியும். அப்பொழுது நாங்கள் உண்மையான ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக எங்களுக்கு மாற முடியும். அதற்கான அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆமீன். என்னாலும் என்னை காக்கும் இறைவன், அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார். என்னாலும் என்னை காக்கும் இறைவன், அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார். எப்போதும் கண் விழித்து காத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எப்போதும் கண் விழித்து காத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னாலும் என்னை காக்கும் இறைவன், அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார். புனிதர்களின் அருள்மொழி. வெற்றி வாகை சூடுவதற்கு அல்ல, மாறாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கவே ஆண்டவர் என்னை அழைத்தார். கல்கத்தாவின் புனித அன்னை தெரசாள். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உமது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும், இனங்களுக்கும், மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும், பாவங்களில் இருந்தும், ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும், இயற்கை சீற்றங்களில் இருந்தும், வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும்.
ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லா அர்த்தத்திலும் நிறைவுള്ളൊരു நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும். இன்று அறிவு தெளிவின் நாளாகட்டும். கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கதிரவன் பகலில் தாக்காது, நிலாவும் இரவில் தீண்டாது. கதிரவன் பகலில் தாக்காது, நிலாவும் இரவில் தீண்டாது. ஆண்டவரை வலப்பக்கம் நிற்கின்றார், நிழல் போல் என்றும் என்னை காக்கின்றார். ஆண்டவரை வலப்பக்கம் நிற்கின்றார், நிழல் போல் என்றும் என்னை காக்கின்றார். நிழல் போல் என்றும் என்னை காக்கின்றார். என்னாலும் என்னை காக்கும் இறைவன், அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார். வரும்போதும் இப்போதும் எப்போதும் காக்கின்றார். போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் காக்கின்றார். எல்லா தீமையிலும் பாதுகாப்பார், என் உயிரை என்றென்றும் காத்திடுவார். எல்லா தீமையிலும் பாதுகாப்பார், என் உயிரை என்றென்றும் காத்திடுவார். என் உயிரை என்றென்றும் காத்திடுவார். என்னாலும் என்னை காக்கும் இறைவன், அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார். எப்போதும் கண் விழித்து காத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னாலும் என்னை காக்கும் இறைவன், அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார்.